ஓப்பன் ஆகி +2 எக்ஸாம் எழுதியிருந்தா சார். அவள் 2 சப்ஜெக்டில் போயிடுச்சுமான்னு என்கிட்ட வந்து சொன்னான். பரவாயில்லம்மா, மறுபடியும் எக்ஸாம் எழுதிக்கலாமா, நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், +2 பாஸ் பண்ணிடுமான்னு சொன்னோம். சரிம்மா நீ என் பொண்ணு என்கிட்ட ஒத்துக்கிட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆனோன்னு ஃபர்ஸ்ட் நாள் போனா நல்லா தான் இருந்தா, 2வது நாளும் போனா நல்லா தான் இருந்தா. நேற்று போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சார், என் குழந்தை இந்த மாதிரி இதோ பண்ணிட்டாங்க சார். பின்னாடி கையை கட்ட வச்சு குழந்தைய மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் முட்டி போட வச்சிருக்காங்க சார். குழந்தைய அவளுக்கு அசிங்கமா எடுக்க வந்து கூட எங்க கிட்ட சொல்லல சார். ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வச்சுட்டு வரமான்னு எங்க அண்ணன் வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு வீட்டுல போய் தூக்கு போட்டுக்கணும் சார். என் பிள்ளை இன்னைக்கு இல்ல சார். இன்னதோட எந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்க கூடாது, எந்த குழந்தையுமே இந்த மாதிரி சாக கூடாது. என்னால முடியல, என் பிள்ளை இல்லாம எங்களால வீட்டுக்கு கூட போக முடியல சார். நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல, நாங்க என்ன பண்ணுவோம். பசங்க தான் சார் சொல்லியிருக்காங்க. வந்து இப்போதான் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் சொல்லியிருக்காங்க. அது கூட நான் இங்க வந்த உடனே பசங்களாம் வீட்டாண்ட வந்திருக்காங்க சார். வந்து எல்லா பிள்ளைங்களும் சொல்லிச்சு இந்த மாதிரி பண்ணாங்க. நான் தரணி சொல்லிட்டேன். பின்னாடி கையை கட்டி முட்டி போட வச்சுட்டாங்க சார். குழந்தைய மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரலாம் முட்டி போட வச்சிருக்காங்க சார். பிள்ளைய குழந்தை ரொம்ப நேரமா முட்டி போடல, அசிங்கமாயிட்டு இருக்கு சார். குழந்தைக்கு அசிங்கப்பட்டுட்டா சார். என்கிட்ட சொல்லாமே வந்து தூக்கு போட்டு வச்சேன் சார். எங்க வீட்டுக்காரியா இருந்து 1.5 வருஷம் தான் சார் ஆகுது. நான் தான் என் பிள்ளைய பாத்துக்கிறேன், என் பிள்ளைங்களை நான் தான் பாத்துக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் பாய் கடை சார். படிப்பேன் சார், எல்லாம் படிப்பேன் சார். அவ சொல்றாளே நான் எக்ஸாம் நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், ரீட் கரெக்ஷன் பண்ண சொல்லுங்க, நான் நல்லா எழுதியிருக்கேன், எப்படி அது போச்சுன்னு எனக்கு தெரியல, என்னை பண்ண சொல்லுமா, நான் எழுதியிருக்கேம்மா, நான் தான் சொல்றேனேம்மா நான் கரெக்டா பண்ணிருக்கேன்னு, நான் எழுதுனேன், ஆனா ஏன் ஃபெயில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஃபெயில் ஆனனே தெரியலன்னு என் குழந்தை புலம்புச்சு சார். அப்ப பிடி மிஸ் கிட்ட நான் கேட்டேன், ஏன் மிஸ் மாதிரி குழந்தை சொல்றாள் எனக்கு சொன்னதுக்கு, பிடி மிஸ் சரி வேணாமா ரீ எக்ஸாம் மறுபடியும் இது கரெக்ட் பண்ணா ரொம்ப நாள் இழுக்கும், பாப்பா வர எக்ஸாம் எழுத சொல்லுங்க, பாஸ் பண்ணிடுவா, அவ +2 பாஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொன்ன உடனே கூட என் பொண்ணு சரின்னு சொல்லிடுச்சே, என் பிள்ளை எழுதுறதானே சொல்லுச்சு, என் பிள்ளை என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் என் குழந்தை வந்து என்ன ஆச்சுன்னே தெரியலையே சார், எனக்கு புரியல. அவங்கள போய் விசாரிக்கணும் சார். எனக்கு அவங்கள விசாரிச்சாதான் சார் நிறைய முழுசா விஷயம் தெரியும் எனக்கு. அது வரைக்கும் தெரியாது சார். அதெல்லாம் நல்லா எழுதியிருக்கா சார், அவ எழுதியிருக்கா சார், அவ எல்லாமே பண்ணியிருக்கா சார். நடுவில் அவங்க அப்பா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அப்பயும் கொஞ்சம் குழந்தை வந்து படிக்காம விட்டு இருந்துச்சு. அப்பயும் அவங்க மிஸ்ஸுங்க எல்லாம் தேத்தி விட்டாங்க, இல்ல தரணிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா இருக்காங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லி. அப்பயுமே என் பொண்ணு பரவாயில்லையே, எல்லா மிஸ்ஸும் சொன்னாங்களே இவ்வளோ கஷ்டத்துலயே அந்த பொண்ணு பரவாயில்ல எழுதியிருக்கா பாரு, நீங்க எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மிஸ்ஸுமே சொன்னாங்க என்கிட்ட. ஆனா இந்த வாட்டி என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார். என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எனக்கு முழுசா தெரியணும், என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு முழுசா தெரியணும் எனக்கு. என்கிட்ட எதுவுமே பேசல சார். நான் கேட்குறேனே, ஸ்கூல் போகும்போது கூட காலையில முகம் வீக்கமா இருந்துச்சு. நான் ஏமா மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்குது, இல்லம்மா நல்லா தூங்கிட்டேன் நான் அப்படின்னு சொன்னா காலையில. சரிம்மா நீ போ ஸ்கூலுக்கு போ, நான் அனுப்பிட்டு சின்ன பாப்பாவை நான் கூட்டிட்டு போய் வண்டியில இட்டுன்னு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு பாப்பா தூங்கி எழுந்து கூட நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு எங்க வீட்டுக்கு போயிருந்தா. அவ எங்க வீட்டுல போய் சாப்பாடு வச்சுட்டு எங்க அண்ணன் வீட்டுக்கு வரணும். அவ வரலையேன்னு நான் ரொம்ப நேரமா வேலைக்கு கிளம்பணும்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன். வண்டி வரலன்னு ஃபோன் பண்ணி 2 வாட்டி 3 வாட்டி ஃபோன் பண்ண, ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கு பயந்து அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணனும் எங்க பாப்பாவும் வீட்டுல போய் பார்த்தாங்க. என் குழந்தை தூக்கு போட்டு தூங்கிட்டு இருக்குதுன்னு எங்க அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்ன, என் பிள்ளை தூக்க போட்டு தூங்கிட்டு இருக்குன்னு என் பிள்ளை